ஹவு டஸ் இட் ஃபீல் தனுஷ் அண்ட் சிவகார்த்திகை நீங்க ரெண்டு பேரும் கூடயும் பேரலா பண்ணிருக்க மாட்டீங்க, மேபி முடிச்சுட்டு இங்க பண்ணிருப்பீங்க. இல்ல பேரலா பண்ணேன். மேபி மலையாளத்தில் வேற ஏதாவது போட்டு ட்ரை பண்ணதெல்லாம் உண்டா? இருக்கு. ஸ்ட்ரீட் லைட்ஸ்னு ஒரு படம் வந்துச்சு, மம்முட்டி சார், சௌபின் சாயர் அவர் பண்ண ரோல நான் தமிழ்ல நான் பண்ணேன். மலையாளத்துல ரிலீஸ் பண்ணாங்க, தமிழ்ல ரிலீஸ் ஆகல. I telling about doing. நெக்ஸ்ட் ஃபிலிம் ஐம் வெரி எக்ஸைட்டட். இதுக்கப்புறம் தனுஷ் சாரோட T50 பண்ணியிருக்கேன். வெயிட்டிங், கூடிய விரைவில் அனௌன்ஸ். அது ஒரு பெரிய சம்பவம் தான். என் பேரு கரசாமி. விக்கிபீடியால ஏதோ ஒன்று போடுது, ஃபயர் ஆக்சிடென்ட் ஏதோ உங்களுக்கு. ஆமா, அது 18ஆம் குடின்னு ஒரு படம் பண்ணேன். நான் வந்து கொல்லி வைக்கணும், இதுதான் சீக்வன்ஸ். அது யூஸ்வலா கெரோசினோ இல்ல சொல்யூஷன் போடுவாங்க. ஒரு ஆக்வாஃபினா பாட்டில் ஓட்ட போட்டு 1 லிட்டர் பெட்ரோல் லைட்டு போறதுனால எங்கே ஊற்றணும் அப்படின்றது அவேர்னஸ் இல்லை. அவர் வந்து ஊற்றினவர் ஊற்றிட்டு போயிட்டாரு. அடிச்சுன்னா 7 அடிக்கு வந்துச்சு. அப்போலோவில் போய் அட்மிட் பண்ணி சர்ஜரி பண்ணி நினைச்சு பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்குங்க. இருக்கு, யூடியூப்ல கூட இருக்கு, ஷார்ட் இருக்கு. ஒரு சில படங்கள் பார்க்கும்போது எனக்கு வந்து நடிப்பு மேலே ஒரு லவ் வந்துச்சு. ஏதோ படம் மென்ஷன் பண்ணிருக்கீங்களா? நான் 10th 11th படிக்கும்போது நான் காதல் கொண்டேன் வந்துச்சு. அவர்கிட்ட கூட சார்கிட்ட கூட சொன்னேன். அப்படியா 10th படிக்கும்போது நான் பின்ன வயசு உங்களுக்கு. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தங்கமயில் தை கொண்டாட்டம் சிறப்பு சலுகையாக தங்கம் கிராமிற்கு ரூபாய் 300 முதல் ரூபாய் 600 வரை தள்ளுபடி. இச்சலுகை பிப்ரவரி 1 வரை மட்டுமே. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. டான் பிக்சர்ஸ் வழங்கும் சிவகார்த்திகேயன் நடிப்பில் பராசக்தி உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது. ஓகே, அண்ட் ஒரு படம் பண்றோம். இப்போ நான் சொன்னேன், இப்போ ப்ளூ ஸ்டாருக்கு அப்புறம் டைரக்டா நான் பராசக்தி தான் மென்ஷன் பண்றேன். அதுக்கு இடையில நிறைய ஒர்க் இருக்கும், ரிலீஸ் ஆயிருந்திருக்கலாம், ரிலீஸ் ஆகாம இருந்திருக்கலாம். பட் இந்த கேப் இன் பிட்வீன் கேப் ஒன்று இருக்குல்ல, ப்ளூ ஸ்டார் எதுக்கு 24 இப்போ 26 ஸ்டார்டிங்ல இருக்கு கரெக்டா. அதுவும் ஜான் 25th அந்த ஆல்மோஸ்ட் மிட் அந்த மாதிரி எண்ட் 2 வருஷம் வச்சுக்கோங்க, எண்ட் மாதிரி இருந்துச்சு. ஒரு வருஷம் வச்சுக்கோங்களேன், அந்த கவுண்ட் படி வச்சுக்கோங்க. அந்த வெயிட் அது ரொம்ப கஷ்டம் தாங்க. அதான் நான் கேட்கறேன். எனக்கு ஜான் 24னா இப்போ ஆல்மோஸ்ட் 2 வருஷம். அந்த 2 வருஷத்துல நிறைய படங்கள் வந்துச்சு, நிறைய பண்ணேன். பட் ரிலீஸ்க்கு இதுதான் கரெக்டாக ஷேப் அப் ஆகி டைமுக்கு வந்துச்சு. நடுப்புற ஒரு சீரீஸ் பண்ணி முடித்தேன் சோனிக்காக, தேவி நை போற்றுன்னு ஒரு சீரீஸ். அது வந்து சூப்பராக இருக்கும். அது பண்ணி முடிச்ச கிட்டத்தட்ட ஒரு 10 months இருக்கும். ஸோ சில விஷயங்கள் நம்ம கண்ட்ரோலில் இல்லை, நம்ம பண்ணி முடிச்சா ரிலீஸ்லாம் நம்ம கண்ட்ரோல் இல்லை. நிறைய இப்போ கார்பரேட் உள்ளே வந்ததுனால டிசிஷன் மேக்கிங் நிறைய இடத்துல இருக்கு. ஸோ அவங்க நினைக்கும் போது தான் ரிலீஸ் பண்ணுவாங்க, ப்ராசஸ். ஸோ அது இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் ஃபிலிம் ஐம் வெரி எக்ஸைட்டட். இதுக்கப்புறம் தனுஷ் சாரோட T50 பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு வந்து அதுதான் ரொம்ப வெயிட்டிங். அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் சம்மருக்கு பிளான் பண்ணுறேன். ஸோ கூடிய விரைவில் அனௌன்ஸ் பண்ண. அது ஒரு பெரிய சம்பவம் தான். ஓகே, நான் கம்பேர் பண்ணி கேட்கல, இந்த இவர்களுக்கு என்ன ஒற்றுமை வேற்றுமை அப்படின்னா நான் கேட்கவே இல்லை. ஹவு டஸ் இட் ஃபீல் தனுஷ் அண்ட் சிவகார்த்திகை? ஏன்னா இப்போ காம்படிஷன் என்னை பொறுத்த வரைக்கும் அது ஃபேன்ஸ்ல ஒரு சில பேர்ட்டு அது காம்படிஷன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் அது ஒரு ஹெல்த்தியான ஒரு இது இருக்கு இல்லையா? தனுஷ் அண்ட் சிவகார்த்திகை அப்படி சொல்லும் போது எனக்கு ஒரு ஃபீல் ஒன்று வருது. ஏன்னா இவரு இப்போ நான் மென்ஷன் பண்ண காக்கிச்சட்டை படத்தோட ப்ரொடியூசர் தனுஷ் சார். ஸோ அப்படிங்கிற ஒரு எனக்கு அது ஹெல்த்தியா இருக்கு. நீங்க ரெண்டு பேரும் கூடயும் பேரலா பண்ணிருக்க மாட்டீங்க, மேபி முடிச்சுட்டு இங்க பண்ணிருப்பீங்க. இல்ல பேரலா பண்ணேன். பேரலா? ஓகே, ஹவ் டஸ் அந்த ஃபீல் எப்படி இருந்தது? ஃபர்ஸ்ட் ஃபீல் மீச ஃபீல் தான். கெட்டப் சேஞ்ச். ஆமா. ஸோ 10 நாள் அங்கே போனா திருப்பி கூடுவாங்க. ஸோ அப்படி இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணிட்டோம் கொஞ்சம் கேப்ல. அண்ட் எனக்கு தனுஷ் சாரோட பெரிய ஃபேன் நான். எனக்கு வந்து நடிக்க வந்தது ஆக்டருக்கா, ரைட்டருக்கா, டைரக்டர், இப்போ எல்லாமே எது இல்லைன்னு சொல்றது, லிரிசிஸ்டுக்கா, ஆமா எல்லாமே இருக்கு. ஸோ எனக்கு வந்து நான் நடிக்க வந்தது வந்து வீட்டில் வந்து அப்பாவோட அசிஸ்டன்ட் வந்து என்ன உங்கள் சன் வச்சு படம் பண்ணோம் அப்படிதான். ஸோ அப்படிதான் கெரியர் ஸ்டார்ட் ஆச்சு. ஃபர்ஸ்ட் படம் நடக்கல, அப்புறம் அப்பா டைரக்ட் பண்ணாரு. இட் வாஸ் நாட் மை டிசிஷன். நான் வந்து விருப்பப்பட்டோ அப்படின்னு இல்லை. ஏன்னா இப்போ நான் எனக்கு 17 years நினைக்கிறேன். ஆமாம் 17 தான் ஃபர்ஸ்ட் படம் பண்ணும்போது. ஸோ 17 இருக்கும்போது நமக்கு எதுவுமே தெரில, சும்மா கண்ணை கட்டி விட்ட மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் ஒரு சில படங்கள் பார்க்கும்போது எனக்கு வந்து இந்த சினிமா மேலே, நடிப்பு மேலே ஒரு லவ் வந்துச்சு. அதில் பார்க்கும்போது ஏதாவது படம் மென்ஷன் பண்ண முடியுமா? நான் 10th 11th படிக்கும்போது நான் காதல் கொண்டேன் வந்துச்சு. ஸோ அது பயங்கரமாக இருக்கே, எப்படி இருக்குது, சூப்பராக இருக்குது இந்த படம், இப்படிலாம் கூட நடிக்க முடியுமா, எப்படி இவ்வளோ கன்வின்சிங்காக நடிக்கிறாங்க, அந்த பாடி யூஸ் பண்ண. ஏன்னா இப்போ ஒருத்தர் எங்கள் அப்பாவை எல்லாரும் சொல்லுவாங்க, ஹீரோ மெட்டீரியல் கிடையாது, ஷார்ட்டாக இருக்காரு, பெருசாக பாடி பில்டிங்லாம் கிடையாது, பாடி பில்டர்லாம் கிடையாது. பட்
ஜனங்க மத்தியில ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் டக்குன்னு நடந்ததுல. ஸ்மார்ட் ஹீரோஸ்லாம் அந்த டைம்ல வந்துட்டோன்னே ஐம் நாட் ட்ரைங் ஹீஸ் நாட் ஸ்மார்ட் நான், பட் இப்படியும் பண்ண முடியும்னா எனக்கு அது அவரையும் தனுஷாரையும் எனக்கு கம்பேர் பண்ணும்போது எனக்கு அது தோணுச்சு. அப்போ ஒல்லியா இருப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனா ஒல்லியா இருக்கிறது பிரச்சனை இல்லை, என்ன பண்றோம் தான். ஸோ தட் இஸ் பயங்கர இன்ஸ்பைரிங் ஆச்சு. ஸோ அவர்கிட்ட ஒரு சார்கிட்ட கூட சொன்னேன் நான், அப்படியா 10th படிக்கும் போது நான் பின்ன வயசு உங்களுக்கு அப்படின்னாரு. செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அந்த படத்தை பத்தி சொல்லணும் நிறைய ஆசையா இருக்கு. அது புரியுது, பட் அந்த ஆர்வத்தை நானும் கட்டுப்படுத்திக்கிறேன் அப்படிங்கிற. ஏன்னா விக்னேஷ் ராஜா வந்து போர்த்தொழில் பயங்கரமான படம், அவரோட நெக்ஸ்ட் வெஞ்சர். எனக்கே நான் பெருசா எதுவுமே கேட்கல, ஒரே ஒரு கேள்வியோட நான் அதை விட்டுறேன். போர்த்தொழில் மாதிரியான சம்பவம் இருக்குமா இல்லை எப்படி இருக்கு? இது சம்பவம் இருக்கு. ஓகே, ஆமா இந்த வாரம் வந்துரும், அனௌன்ஸ்மெண்ட் வரும். சூப்பர், வெயிட் பண்றோம். ஓகே, இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா 17 years அப்படிங்கிறது, ஐ திங்க் ஆல்மோஸ்ட் ஒரு 3 வருஷம் மேல. அதுதான் இப்போ நீங்க கவுண்டா ஒரு நம்பர் சொன்னீங்க, நான் ஒரு ஆட் ஆன் பண்ணி சொல்றேன். இன்னொரு 3 வருஷம் வந்து 2 டெக்கேடு ஆக்டிங் ஆரம்பிச்சு, நமக்கு ஒரு பேஷன் ஒன்று ஆரம்பிச்சு. அந்த எப்படி இருக்கு தலைவா, ஒரு சிலர்லாம் வெக்ஸ் ஆகிட்டு போயிடுவாங்க. ஒரு சில பேர் என்னடா என்ன பண்ணிட்டு இருக்கு, பட் அது பிடிக்காம அது பண்ணிட்டு இருக்கோம். நமக்கு ஒரு பிளேஸ் அமையும், அந்த இது அமையும் அப்படின்னு போறது ஒன்று இல்லை. அது ஆமா, எனக்கே பிரமிப்பா தான் இருக்கு. ஸோ 2006 ஃபர்ஸ்ட் படம். 6 ஆமா 2006 ரிலீஸ் ஆச்சு. வந்துருச்சு 20 வருஷம். அப்போ 20 ஆச்சு, ஜூன் வந்தா 20. அதான். ஆமா. ஸோ ஐம் ஹாப்பி. ஏன்னா ஒன்று ஒரு சில நேரம் எனக்கு ஐ ஃபீல் வெரி ப்ரௌட். ஓகே, நம்ம கூட வந்தவங்க நிறைய பேர் இருந்தாங்க, வந்தாங்க போனாங்க, வேற வேலைக்கு போயிட்டாங்க. நம்ம இன்னும் ரேஸ்ல இருக்கோம், இன்னமும் ஒரு நல்ல படத்துல இருக்கோம். ஸோ ஆஃப்டர் ப்ளூ ஸ்டார் எனக்கு வர கேள்விகளும் எனக்கு வர ஸ்கிரிப்ட்ஸும் ஐ ஃபைண்ட் அ சேஞ்ச். முன்ன வந்த கதைகளுக்கும் இப்போ நான் கேட்குற கதைகளுக்குமே என்னை அப்ரோச் பண்ணுறவங்களுமே ஐ ஃபைண்ட் அ டிஃப்ரென்ஸ். முன்னே ஜஸ்ட் லைக் தட் வருவாங்க, இப்போ வந்து ப்ளூ ஸ்டார் பார்த்துட்டு ஸோ நான் ஏதோ நல்லா பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது இந்த ஆஃப்டர் பராசக்தி இன்னொன்று கொஞ்சம். ஆமாம், ஏன்னா எப்போவுமே வந்து கொஸ்டின்ஸும் சரி படங்களும் சரி அப்பாவோட படங்கள் அந்த டேக்லைன்லேயே இருக்கும். ஸோ ஆஃப்டர் ப்ளூ ஸ்டார் சாமோ கவிஞரோ ஸோ இப்படி போகுது. ஸோ ஓகே, நம்ம ஓகே பெருசாக சாதிக்கலனா கூட ஐ ஃபீல் வெரி ஹாப்பி, ப்ரவுட். ஓகே, ஆனால் நீங்கள் சொல்கிறீங்கல்ல இப்போ 6ல் ஆரம்பிச்சது, 2006 ஆரம்பிச்சது. இப்போ மென்ஷன் பண்ணும்போதெல்லாம் சொல்லிட்டே இருக்கீங்க ப்ளூ ஸ்டாருக்கு அப்புறம் என்னை பார்த்த பாயிண்ட் ஆஃப் வியூ ஒன்று அப்படிங்கிறது. அது இடைப்பட்ட காலம்னு ஒன்று இருக்குல்ல, அதை கஷ்டம் அப்படின்னா நான் கேட்கல. அதில் என்ன மாதிரி இருக்கும் அந்த ப்ராசஸ், உங்களோட அந்த ஸ்கிரிப்டிங் சூஸ் ப்ராசஸ்ஸு அது என்ன மாதிரி இருக்கும்? அது ஒரு மாதிரியே இருக்குங்க. அது நல்லது, நிறைய நல்ல விஷயங்களும் இருக்குது. இந்த வேற வேலை போகலான்னா எனக்கு இது தவிர எதுவும் எனக்கு உடன்பாடு வந்ததும் கிடையாது. அண்ட் இதில் இருக்கிற ஒரு சந்தோஷம், இதில் கிடைக்கிற ஒரு வரவேற்பு எதுக்குமே போனாலுமே ஐ டோன்ட் திங்க் இது ஆமாம் கிடையாது. ஸோ அதனால் வர்த் த வெயிட் அப்படின்ற மாதிரி தோணும். அப்படியே சொல்லி இன்னொரு ஃபேமிலி ஒரு பெரிய சப்போர்ட். அப்பாவும் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறதுனால இதில் இருக்கிற ப்ளஸ் மைனஸ் எல்லாமே தெரியும். ஸோ பயங்கர மோட்டிவேட்டிங்காக இருப்பார் அப்பா. வீட்டை எதுவும் கொஞ்சம் தளர்ற மாதிரி இருந்துச்சுன்னா கூட தோல்ல தட்டி கொடுத்து ஒரு எனர்ஜி கொடுப்பார். ஸோ அதுவே ரொம்ப சந்தோஷம். என்ன மாதிரி ப்ளஸ் மைனஸ் சொல்லுவார் அவர்? இந்த மாதிரி இல்லை பெருசாக படங்கள் பற்றி நான் சொல்லுவேன், ஒரு சில படங்கள் பார்த்தா போய் அவரை பார்க்க சொல்லுவேன். பட் சினிமா டாக்ஸ் கம்மியாக தான் இருக்கும். நான் ஏதாவது கொஞ்சம் மைண்ட் அப்செட் அப்படி இப்படின்னு தான் அவர் கண்டுபிடிச்சிருவாரு. ஸோ அவர்கிட்ட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாலே சொல்லணும்னு அவசியம் இல்லை, ஹி அண்டர்ஸ்டாண்ட்ஸ். ஓகே, இப்போ நாங்கள் வந்து பாண்டியன் சாரோட இந்த ப்ரைம் டைம் நாங்கள் பார்த்துருக்கோம். ஐ திங்க் பர்சனலாக நான் சொல்கிறேன், இப்போ நான் ஜென்ரலாக யூடியூப்ல ரெக்கமெண்டேஷன் சஜஷனில் வந்து அந்த கோபாலோட லிப்ட் சீன் வந்தாலோ இல்லை பாட்டு சொல்லி தர கிளைமேக்ஸில் வண்டி பிரிஞ்சுனாலோ ஆண்பாவம் பொல்லாதது வந்து இந்த சாங் வந்தா ஆண்பாவமோட அந்த சாங் வந்தாலோ சம்திங் அந்த ஆண்பாவம் வந்துச்சுன்னா படம் ஒரு 1/2 hour பார்த்துருவேன் நான். அதே மாதிரி நான் சொன்ன படங்களோட சீன்ஸ் ஏதாவது கண்ணில் படுச்சு நான் 1/2 hour பார்த்துருவேன். நீங்க அந்த டைட்டில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, ஆண்பாவம் பொல்லாதது அப்படிங்கிற மாதிரி. சாரோட பிரைம் டைம்னா நான் வந்து டிவியில பார்த்துருவேன். ஏன்னா நான் பாண்டியன் சாரோட அவ்வளோவா நான் தியேட்டர்ல என்ஜாய் பண்ணது கிடையாது. மேபி அப்பா என்ஜாய் பண்ணிருப்பாரு, நான் டிவியில பார்த்து என்ஜாய் பண்ணேன். சாரோட பிரைம் டைம் நீங்க பார்த்துருப்பீங்கல்ல, ஸோ ஹவ் வாஸ் தட் மூமெண்ட்? ஏன்னா பாண்டியராஜன் சன் அப்படிங்கிற ஒன்று இருக்கும்ல, இப்போ வந்தாச்சு, பிருத்வி வந்தாச்சு, பட் இந்த சின்ன வயசுல ஒன்று இருந்திருக்கும்ல. இல்லை எனக்கு பெருசா அந்த மாதிரி தேட்டருக்கு போய் தெரியும் ஒரு ஆக்டர் அப்படி தான் தெரியும் தவிர எங்கள் 3 பேர், எங்கள் அண்ணன் தம்பிக்கு 3 பேருக்குமே அந்த ஒரு ஸ்டார் கிட்ன்ற ஒரு ஃபீலிங் என்றைக்குமே வந்தது கிடையாது. அது வராது எங்களுக்கு. அது நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்கள் எப்படி இவ்வளோ சிம்பிளாக இருக்கீங்க, நான் நார்மலாக இருக்கேன் அப்படின்வாங்க. பெருசாக அந்த ஷூட்டிங்கோ அந்த இதுவோ எங்களுக்கு அஃபெக்ட் ஆனதே கிடையாது. எனக்கு எப்போ வந்து ஓகே நம்ம அப்பா பெரிய ஆளுன்னு தெரிஞ்சுன்னா நம்ம ஸ்கூல் ரிப்போர்ட் கார்டுலாம் வாங்க போவோம்ல, அப்போ வந்து பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் இருக்கும். ஓகே, ஸோ அப்போ வந்து அப்பா வந்து சும்மா ஸ்கூலுக்கு வந்தாலே எல்லாரும் ஒரு மாதிரி அந்த ஏரியாவே பரபரன்னு. அப்போ வந்து நம்மளை பார்க்கறது அந்த ஒரு எல்லாரும் பார்க்குறாங்கல்ல அப்படின்னு, நம்ம அப்பா இல்லை. ஸோ அந்த இடத்துல தான் எனக்கு தோணுச்சு, நமக்கு எல்லாரும் பார்க்குறாங்க, நமக்கு
மற்ற பசங்களோட நம்மளை பார்க்கும்போது இந்த மாதிரி எனக்கு வந்து மார்க் கம்மியானவங்களும் இப்போ இந்த ஹிந்தி டீச்சர்லாம் கூப்பிட்டு உங்கள் அப்பா என்ன படம் பண்ணுறாரு அப்படின்வாங்க. பரவாயில்ல, டீச்சர் கூட நல்லா தான் பேசுகிறாங்க அப்படின்னு இருக்கும். சரி, அந்த மாதிரி இதுதான் இருந்துச்சு. மற்றபடி அவர் வந்து ஷூட்டிங் முடிச்சுட்டு வரும்போது சப்போஸ் போலீஸ் டெஸ்ட்டு கார்லேருந்து வருவார். அப்படி வருவார், அப்படியே சும்மா எங்களை ஜாலிப்படுத்துறதுக்காக. சரி. ஸோ அந்த மாதிரி சின்ன விஷயம்லாம் இருக்குது. ஆமாம். மற்றபடி வி நெவர் ஃபெல் தட் நம்ம வந்து ஒரு ஸ்டாரோட பையன் அந்த மாதிரி எனக்கு தோணுனதே கிடையாது. இருந்தது. ஓகே, இப்போ உங்களோட ஆக்டிங் பொட்டன்ஷியல் பார்க்கும்போது ஸ்க்ரீனில் வந்து ஆப்வியஸாக வந்து படத்துக்கு படம் ஏதோ ஒன்று இருக்குது. இப்போ இந்த நீங்கள் ப்ளூ ஸ்டார் கவிஞனாக இருக்கட்டும், இல்லை இதில் சோடாவாக இருக்கட்டும், சம்திங் ஏதோ ஒன்று நீங்கள் அது ஒன்று இந்த மனுஷனுக்கு கிரேவிங்ஸ் இருந்துகிட்டே இருக்கீங்க அந்த ஆக்டிங்கில் அப்படின்னு. இது அவுட் ஆஃப் த ப்ளூ நான் கேட்குறேன். இது மேபி இருந்திருக்கலாம், இல்லாமல் கூட இருந்திருக்கலாம். இப்போ தமிழ் நம்ம பண்ணிட்டு இருக்கோம், ஓகே. மேபி மலையாளத்தில் வேற ஏதாவது பொட்டன்ஷியல் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாமா அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து ட்ரை பண்ணதெல்லாம் உண்டா? இருக்கு. நான் ஆக்சுவலி ஒரு மலையாளம்னு சொல்ல மாட்டேன், பைலிங்குவல். ஓகே. ஸோ படம் ரிலீஸ் ஆகல. ஸ்ட்ரீட் லைட்ஸ்னு ஒரு படம் வந்துச்சு, மம்முட்டி சார். இது ரொம்ப ஆமாம். ஸோ அந்த படத்தில் இவர் இருக்கார்ல, நம்ம ஒரு பேர் என்ன, நம்ம இதில் நடித்தார் கூலியில், சௌபின் சாயர். அவர் பண்ண ரோலை நான் தமிழில் நான் பண்ணேன். ஸோ பேசிக்கலி அவர் நடிச்சு முடிச்சு போவார், திருப்பி நான் அவர் ரோல் பண்ணுவேன். லிஜோ மோல் தான் நடிச்சிருந்தேன். ஆமாம். ஸோ நான் நடிச்சு முடிச்சேன். அது அன்ஃபார்ச்சுனேட்டாக என்ன ரீசன்ஸ் தெரியல, ரிலீஸ் ஆகலை. ஸோ ஒரு மலையாள படத்தில் பண்ணேன். ஸோ அது செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். மம்முட்டி சார், லிஜோ மோல், அப்புறம் சௌபின். ஸோ நல்லா இருந்துச்சு அது. ஆக்சுவலி ஷாம் தட்னு சொல்லி ஒரு டைரக்டர், அவர் இப்போ சினிமாட்டோகிராஃபராக நிறைய தெலுங்கு படம் பண்ணியிருக்காரு. ஓகே. ஸோ அவர் தான் டைரக்டர் அந்த படத்துக்கு. மம்முட்டி சார் ப்ரொடியூசர். கம்பெனியா? ஆமாம். இன்னும் வரல. அது மலையாளத்தில் ரிலீஸ் பண்ணாங்க, டைரக்டா தமிழ்ல ரிலீஸ் பண்ணாங்கன்னு ஒரு டாக் வந்துச்சு. பட் இட் டிட்ன்ட் ஹேப்பன், என்னன்னு தெரியல. பட் அதர் லாங்குவேஜஸ் எனக்கு அஃப்கோர்ஸ் இன்ட்ரெஸ்ட். எனக்கு மலையாள படம் நிறைய எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுதான் இப்போ நீங்க அங்கே ஏதாவது நான் சும்மா எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், கம்பேர் பண்ணல. இப்போ இன்கேஸ் வந்து இப்போ நிறைய இந்த கேரக்டர் பொட்டன்ஷியல் வந்து நிறைய வந்துட்டு இருக்கு. கரெக்ட். இப்போ ரீசெண்டாக எக்கோ வந்தது. ஆமா. இன்கேஸ் வந்து நல்லா யோசிப்பாங்க ஒரு சில பேர், நம்ம ஆக்டர்ல பெரிய அந்த ஹீரோ பொசிஷன் இல்லாம அந்த கேரக்டர் ஓரியன்டட் எடுத்து பண்ண நல்ல ஆக்டரோட இவங்களே இன்சர்ட் பண்ணி பார்த்தா இப்போ இருக்கும் நமக்கு ஒரு தாட் வரும். கரெக்ட். அதுல நான் ஹானஸ்டா சொல்றேன், வந்தேங்கிறதுக்காக சொல்ல எக்கோல நான் உங்களோட இதை வச்சு பார்த்தா எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு பெர்ஃபெக்டா இருந்திருக்குன்னு தோணுது. அதனால அந்த கேள்வி கேட்டேன். ஆமா, மத இண்டஸ்ட்ரீஸ் மேல. ஆமா, எனக்கு ரொம்ப ஒரு நம்ம இண்டஸ்ட்ரி ரொம்ப பிடிச்சாலுமே நான் அதர் லாங்குவேஜஸ்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து ஐ வில் கோ ஃபார் மலையாளம். அதுல அவங்க பண்ற கதைகள், அங்க இருக்கிற ஆக்டர்ஸ் ரொம்ப ரிஃபைண்டாக இருக்கிற மாதிரி தோணும். இந்த மாதிரி ஏன் நமக்கு தோண மாட்டேது அப்படின்னு தோணும். இப்படியும் நடிக்க முடியும், பெருசாக அல்ட்டிக்காமல் எப்படி நடிக்க முடியும் அப்படின்றது திங்க் தே ஆர் வெரி வெல். கலம்காவில் வந்துச்சு. ஐயோ சூப்பரான இல்லை, அந்த மனுஷன் எப்படியாது அப்படின்னு அதான். ஓகே, இப்போ உங்களோட பார்க்கும்போது சும்மா ரேண்டமா சரி ஓகே படங்கள் என்னென்ன பண்ணியிருக்காருங்கிறது தெரியும். சும்மா வேற என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது விக்கிபீடியாவில் ஏதோ ஒன்று போட்டுருது, ஃபயர் ஆக்சிடென்ட் ஏதோ உங்களுக்கு. ஆமாம். அது என்னன்னு சொல்ல முடியும்? அது 18ஆம் குடின்னு ஒரு படம் பண்ணேன். வந்து லைக் 2011 or 12 நினைக்கிறேன். ஸோ அந்த படத்தில் ஒரு சீக்வன்ஸில் வந்து என்னோட சித்தி கேரக்டர் வந்து இறந்துருவாங்க. அவங்களோட இறுதி சடங்கில் வந்து நான் வந்து கொல்லி வைக்கணும், இதுதான் சீக்வன்ஸ். ஸோ அப்போ வந்து ஸ்டண்ட் மாஸ்டர் இல்லை, ஸ்டண்ட் மாஸ்டரே வரல. இந்த எதுக்குப்பா ஸ்டண்ட் மாஸ்டர் அப்படின்னு விட்டாங்க. என்ன மேட்டர்னா, அது வச்சோன்னா எரியணும் இல்லையா, அது யூஸ்வலாக கெரோசினோ இல்லை சொல்யூஷன் போடுவாங்க. அன்றைக்கி வந்து எனக்குமே தெரியும், ஒரு ஆக்வாஃபினா பாட்டிலில் ஓட்ட போட்டு 1 லிட்டர் பெட்ரோல் அது வந்து செடிக்கு தண்ணி ஊற்றுற மாதிரி ஊற்றிக்கிட்டே இருந்திருக்காங்க. லைட்டு போகிறதுனால எங்கே ஊற்றணும் அப்படின்றது அவேர்னஸ் இல்லை. லைட்டு போச்சுன்னு கேமராமேன் கிரேனில் இருக்கார். லைட்டு போச்சுன்னு தான் மைண்டில் இருக்குது தவிர எங்கே பெட்ரோல் ஊற்றணும் யாருக்கும் தெரியல. 6 o'clock ஆச்சு, சீக்கிரம் ரெடி. அவர் வந்து ஊற்றிட்டு போயிட்டார். அடிச்சுன்னா ஒரு 7 அடிக்கு வந்துச்சு. ஆமாம். ஸோ இன்னமும் இருக்குது எனக்கு மார்க், இங்கே இருக்குது, பின்னாடி இருக்குது. நான் ஈரமாக இருந்ததுனால தப்பிச்சேன். ஸோ இட் வாஸ் அபவ் மீ. ஓகே, 6-7 ஃபீட்டுக்கு மேலே போச்சு. ஏன்னா டீசல்னால் அப்படி எரியும், பெட்ரோல்னால் ஒரே பேங்க் குஃப்னு அடியும். அது ஒரு ட்ராமா தான். ஒரு 1 week 10 days எனக்கு அதை விட்டு வர முடியல. மேலூரில் நடந்துச்சு, மதுரையில் ஷூட்டிங். ஸோ அப்போலோவில் போய் அட்மிட் பண்ணி சர்ஜரி பண்ணி அதுக்கப்புறம் திருப்பி ஷூட்டிங். நீங்கள் அந்த படத்தை பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு பார்க்குறேன் இது இருக்கும், மார்க் இருக்கும், அப்புறம் அந்த ட்ரிப்ஸ் போட்ட இது இருக்கும், அதெல்லாம் மறைச்சிக்கிட்டு இப்படிலாம் நடிச்சிருப்பேன். ஸோ அது ஹேப்பன். ஆமாம், நினைச்சு பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்குங்க. சும்மா அது ரீல்ஸ்ல பெட்ரோல் தூந்த ஒரு சில இருக்கு, யூடியூப்ல கூட இருக்கு, ஷார்ட் இருக்கு. நான் பார்க்க. ஆமா, படத்தோட எண்ட் இதுல வரும் உங்களுக்கு, ஃபேவரட் ஷார்ட்ஸ்ல அந்த மேக்கிங்ஸ் மாதிரி. ஓகே, நான் பார்க்குறேன். இப்போ இந்த லொகேஷன்ஸ் பத்தி கம்மிப்பாட்டி பராசத்தில் என்னென்ன லொகேஷன்ஸ் யூஸ் பண்ணுறீங்க? ஏன்னா எனக்கு பார்த்தோன்னா ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருந்தேன்,
காரைக்குடிடா. ஆமா டேய் ஆமா இதுடா. ஏன்னா எனக்கு இந்த ஸ்டீம் இன்ஜின் வந்து ஸ்ரீலங்கால ஷூட் ஆமா, கொலம்போல shoot பண்ணோம். என்னென்ன லொகேஷன்ஸ்? ஃபர்ஸ்ட் சென்னையில் ஆரம்பித்தோம் பச்சைபாஸ் காலேஜில். அந்த சாங் நமக்கான காலம் பச்சைபாஸ் அதில் தான் ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் எங்கே போனோம், ஸ்ரீலங்கா போனோம். ஸ்ரீலங்காவில் போய் இந்த ட்ரெயினோட ஃபஸ்ட்டு சீக்வன்ஸ் இருக்கு இல்லையா, எக்ஸ்டீரியர் ஆமா ஆமா. ஸ்டீம் இன்ஜின் சீனு, அதில் நாங்கள்லாம் போகிறோம். அந்த ரெபல் குரூப் எல்லாம் போகிறது அதாவது அந்த ஓப்பனிங் சீன் ஓப்பனிங். அதோட இன்டீரியர் வந்து இங்கே செட்டு போட்டு எடுத்தாங்க. ஓகே. உள்ள பேசஞ்சர்ஸோட இதெல்லாம் அது எடுத்தோம். அப்புறம் காரைக்குடி போனோம். அப்புறம் இது போகிறோம், சிதம்பரம் போனோம். சிதம்பரம் அண்ணாமலை யூனிவர்சிட்டி அங்கே எடுத்தோம். அதுக்கப்புறம் ஹைதராபாத் போனோம். சோடா ஃபேக்ட்ரிலாம் ஹைதராபாத்தில் எடுத்தோம். அப்படியா? ஓகே. சோடா ஃபேக்ட்ரி ஹைதராபாத். அப்புறம் இன்டர்வல் பிளாக் முன்னாடி இந்த குரூப்பை கிளப்பி விட்ருவோம்ல, ஸோ அதெல்லாம் ஹைதராபாத். ஆமாம். இப்போ தவிர எதுவும் இல்லை. பொள்ளாச்சி, அது அதை விட்டு பொள்ளாச்சி கோயம்புத்தூர் பொள்ளாச்சி அந்த சரௌண்டிங். பொள்ளாச்சியில் தான் அந்த கிளைமேக்ஸ் மில்லு மேட்டர் ஃபுல்லாக. அது நீங்க இது வரைக்கும் பண்ண படங்களே டிராவலும் அதிகமாக இருந்த படம். எவ்வளோ என்ஜாய் பண்ணீங்க? ஜாலியாக இருந்துச்சு. ஆக்சுவலி நாங்கள் ஸ்ரீலங்கா ஷூட் பண்ணும்போது நைட் விடிய ஷூட் பண்ணோம். ஏன்னா அது சர்டன் ஒரு 8 hours வரைக்கும் தான் அந்த ட்ரெயின் இது அவைலபிள். ஸோ அந்த அவங்க லோக்கல் ஜூனியர் ஆர்டிஸ்ட்லாம் கொலம்போ ஸ்ரீலங்கன் தமிழ் பீப்புளெலாம் வந்து இருந்தாங்க. அவங்களாம் டென்ட்டு தான் இருந்துச்சு. அங்கே கேரவேனும் கிடையாது. கேரவேன் கல்ச்சர் அங்கே கிடையாது. சின்ன ரொம்ப ரொம்ப காம்பேக்டா இருக்கும். ஒரு சின்ன வேற தான் இருக்கும். மற்றவங்களுக்குலாம் டென்ட் மாதிரி தான் இருக்கும். ஓகே. இவங்க என்ன பண்ணிட்டா நைட்டு ஃபுல்லாக டான்ஸு பாட்டு பாடிட்டு. ஆமா, இவங்க ஸ்ரீலங்கன் ஆக்டர்ஸ் அவ்வளோ என்ஜாய் பண்ணாங்க. ஸோ அவங்க பாட்டு பாடிக்கிட்டு கல்ச்சரல் ஷோ மாதிரி இருந்துச்சு. ஏன்னா இவ்வளோ என்ஜாய் பண்ணுறாங்க பசங்க வைப் வந்துடும். ஆமாம், நம்ம ஊரில் நம்ம பார்த்துருக்கோம் என்ஜாய் பண்ணுவாங்க. பட் நைட் ஷூட்னா ஒன்று தூங்குவாங்க இல்லை ரெஸ்ட் எடுப்பாங்க. இவங்கலாம் ஃபுல்லாக பாட்டு பாடிக்கிட்டு டான்ஸ் ஆடிட்டு ஒருத்தர் சென்ட்ரல் ஆடுவார், சுற்றி ஆடுவாங்க. அவ்வளோ என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. அதெல்லாம் மறக்க முடியாத தருணம். அது இது படம் ரிலீஸ் ஆச்சு, நல்ல பேர் கிடைச்சி தான், நல்ல மெமரிஸும் கிடைச்சிருக்கு. அப்படிங்கிற பயங்கரமான மெமரிஸ். கூட நடித்த ஆக்டர்ஸாக இருக்கட்டும், சுதா மேமாக இருக்கட்டும், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸாக இருக்கட்டும். ஏன்னா ஆக்டர்ஸ் வந்து நடிச்சுட்டு போயிடுறோம். இது பின்னாடி மிகப்பெரிய உழைப்பு இருக்கு. ஏன்னா அந்த வேர்ல்டை கிரியேட் பண்ணணும்னா நீங்கள் ரோடுலேருந்து மாட்டு வண்டியிலேருந்து அண்ட் இந்த படத்தில் யூஸ் பண்ண காஸ், ஐயோ அதெல்லாம் பயங்கரமான. எங்கள் ஃபேவரட் வந்து ஆப்வியஸாக ஸ்ரீலீலா அவங்க யூஸ் பண்ணுவாங்க. இன்னொரு அந்த வேன்ஸ், அந்த மேட்டடார் அது ஒரு பல வருஷங்கள் ஆச்சு. அது ஓட்டுறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? நான் ஓட்டிட்டு வந்தேன். ஐயோ ரொம்ப அது வந்து பவர் ஸ்டேரிங்லாம் வாய்ப்பே இல்லை அந்த டைமில். நீங்கள் 4-5 வாட்டி சுற்றினாதான் கொஞ்சம் லைட்டாக திரும்புது. அது கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அது ப்ராக்டிஸ் எடுத்தீங்களா லைவ்? அப்படி இல்லை, அங்கே ஷாட்டுக்கு முன்னாடி 2-3 வாட்டி ரிவர்ஸ் எடுத்து பண்ணோம். ஸோ அது ரொம்ப மறக்கும். அந்த காஸ்லாம் பயங்கரமான அனுபவம். தென் காஸ்டியூம்ஸ் அந்த டைம் ஒன்றா எடுத்துட்டு வந்தீங்களா? வாட்ச் எடுத்துட்டு வந்தேன். எது வாட்ச்? ஓகே. சரி, ஒரு மெமரியா ஒரு சாவரன் மாதிரி வச்சிருக்கணும்னு சொல்லிட்டு நான் காஸ்டியூம் நான் இதை வச்சுக்கிறேன். எனக்கு ஒரு எல்லா படத்துலையும் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணது நான் வீட்டில் வச்சுப்பேன். ஸோ அதனால இது எடுத்தேன். வாட்ச் ஒன்று வச்சிருந்தேன். அப்புறம் அவங்க போடுற பெல் பாட்டம்ஸ் கிடையாது, ஆனால் நம்ம இது வரைக்கும் மேலே போடணும். வேஸ்ட் மேலே இப்படி போடணும். அது இல்லைன்னா சொல்லுவாங்க கீழே போடாதீங்க. அது எப்படி நிற்கிது? அது ஒரு மாதிரி தான் இருக்கும். ஒரு மாதிரி அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். சொல்ற ரவி கே சந்திரன் சார் கூட ஒர்க் பண்ணது. கேமரா நம்ம வந்து மணி சாரோட கன்னத்தில் முத்தமிட்டால், அப்புறம் ஆயுத எழுத்து எல்லாத்தையுமே அவர் சார் தான். சின்ன வயசில் இவர் கூட இன்றைக்காவது ஒரு நாள் ஒரு ஃபேமஸ் வருவோமா, நம்மளை எடுப்பாரா அப்படின்னு இருந்துச்சு. அவரோட சினிமாட்டோகிராஃபியில் நான் நினைக்கிறது ரொம்ப சந்தோஷம். நைட்டு சார்கிட்ட பேசினேன். அவர் சொன்னார், அந்த சீன் நல்லா பண்ணியிருந்தீங்க, அவங்க அப்பா மாதிரியே இருந்துச்சு அந்த இடத்துல, எனக்கு தெரிஞ்சுது அப்படின்னு நான் சொன்னார். சார் வெரி ஹாப்பி டு ஸ்பாட்டில் எதுவுமே சொல்ல மாட்டாங்களா? ஆமாம், ஸ்பாட்டில் வேலை அடுத்த ஷாட். ஆமாம், மேம் வந்து ஷார்ட் ஓகேனா கட்டன் ஓகே அப்படின்னு போயிடுவாங்க. அவ்வளோதான். மேமும் அப்படிதான். மேம் கட்டன் ஓகே அவ்வளோதான் அப்படின்னு போயிடுவாங்க. நிறைய பேர் இருக்குல்ல இங்கே. இன்னொன்று காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் இருக்குது. டைமுக்கு வந்து இவ்வளோ ஆர்டிஸ்ட் வராங்க, இவ்வளோ பேர் இன்வால்வ்னா எத்தனை பேருக்கு சம்பளம் கொடுக்கணும், பேட்டா கொடுக்கணும், சாப்பாடு போடணும். இது ஈஸி விஷயமே கிடையாது. ஏன்னா இந்த படம் எல்லாமே நிறைய மக்கள் இருக்கிற, ஏன்னா ஒரு ஃப்ரேம் வச்சாலே அந்த ஃப்ரேமோட செலவு அப்படிங்கிறது அவ்வளோ இருக்குது. ஸோ அந்த வகையில் ஆகாஷ் ப்ரோக்கும் நன்றி இந்த படத்தை எடுத்ததுக்கு. எஸ் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. ஏன்னா இப்போ நான் சொன்னதுதான், ப்ளூ ஸ்டார்லேருந்து டைரெக்டாக பராசக்தி நல்லா சூஸ் பண்ணி பண்ணுறீங்க, இல்லைன்னு சொல்லலை. பட் பர்சனல் ஃபீலாகவும் சொல்கிறேன், நீங்கள் அப்பப்போ இந்த மாதிரி ஒரு நல்லதாக சூஸ் பண்ணி பண்ணுறீங்கன்னா ஐ திங்க் இருக்கிற இடம் அப்படிங்கிறது ஒரு தவிர்க்க முடியாத இடமா இருக்கும். ஆப்வியஸாக இப்போ இருக்கிறது பதிச்சிட்டு இருக்கீங்க, பதிஞ்சிரும் அப்படிங்கிறது தேங்க்யூ என்னோட சைட்லேருந்து பர்சனல் விஷயம் நான் சொல்லுவேன். தேங்க்யூ. ஸோ ஒன்ஸ் அகேன் கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் இன்னும் அடுத்தடுத்த படங்கள் நிச்சயம் சீக்கிரம் அப்டேட்டோட சந்திப்போம். கண்டிப்பாக. அடுத்தது D54. தேங்க்ஸ். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தங்கமயில் தை கொண்டாட்டம் சிறப்பு சலுகையாக தங்கம் கிராமிற்கு ரூபாய் 300 முதல் ரூபாய் 600 வரை தள்ளுபடி. இச்சலுகை பிப்ரவரி 1 வரை மட்டுமே. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க.
டான் பிக்சர்ஸ் வழங்கும் சிவகார்த்திகேயன் நடிப்பில் பராசக்தி உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது.